இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ யூஸராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 1000 கூட நீங்கள் வச்சிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நடக்க போகுது இந்த டேக்ஸ் விஷயத்தில். இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் இன்னும் முக்கியமான விஷயத்தையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ரீசெண்டாக நடந்ததை பற்றி நான் பேசியிருப்பேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த முக்கியமான விஷயத்தை பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன விஷயன்றது தெரிஞ்சால் தான் உங்களால் அதை எப்படி ப்ராசஸ் பண்ண முடியுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான ஒரு கோர்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை வந்து படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம், பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணி நீங்களும் வந்து லேர்னிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் பாருங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது போக நம்ம சேனலில் டெக்னிக்கல் அனலைஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1லேருந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 அப்படின்றது இப்போ நாளைக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காம அந்த வீடியோஸும் போய் செக் பண்ணுங்கள். நம்மளோட ரீசென்ட் வீடியோஸில் போனாலே நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா CBDT தான் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைக்கி முன்னாடி நம்ம அந்த சேனல் இருக்கும்போது கூட ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்திருப்போம் அதை பற்றி. இப்போ ரீசெண்டாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் கேட்டிருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் இருப்பாங்க தெரியுமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிச்சிருக்காங்க சில விஷயங்களை. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். இதை பற்றி எக்கனாமிக்ஸ் டைம் அந்த மாதிரி நிறைய நியூஸ் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக வந்து காயினெக்ஸ் வந்து இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வச்சு நாங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதில் CBDT வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் வந்துட்டு ஒரு நியூ கிரிப்டோ லா தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆமாவா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு செப்பரேட் லா இருந்தால் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இது வேறு லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நமக்கு டேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து ஏதாவது புது லா எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இஸ் த 1% TDS ஆன் எவ்ரி ட்ரேட் டு ஹை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி எல்லா ட்ரேடுக்குமே 1% TDS அப்படின்றது அதிகம் தான். மேபி அது வேறு ஏதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு தோணலாக இருக்குது எனக்கு. பட் அதை எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இந்த மாதிரி ஒரு கொஷினும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 30% ஃப்ளாட் டேக்ஸ் இருக்குது தெரியுமா, இது வந்து ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து மற்ற இடத்துக்கு அவங்கள மூவ் பண்ணுறதுக்கான ஒரு வழிகளை ஏற்படுத்துது இல்லையா. இங்கே பண்ணாமல் வேறு பிளாட்ஃபார்முக்கு எல்லோரும் போகிறாங்களே, அதை தான் வந்து அவங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆஃப்ஷோர் எக்ஸ்சேஞ்சஸ் கெட்டிங் அன்ஃபேர் அட்வான்டேஜஸா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இதனால் இந்த ஆஃப்ஷோர் லைக் இந்த இதில் இல்லாத பிளாட்ஃபார்ம்ஸ் இருப்பாங்க தெரியுமா, FIக்கு கீழே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது அட்வான்டேஜாக தானே மாறுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த மாதிரியான பதில் கொடுத்தாங்க, இதில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது அதை பற்றி எந்த ஒரு விஷயம் கிடையாது, டீட்டெயில் கிடையாது. பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இது இந்த இடத்துல இந்த 4 கொஷின் அவங்க கேட்டாங்க தெரியுமா, இதுக்கு முடிஞ்சால் நீங்கள் யாராவது வந்து பதில் சொல்லுங்கள். அதாவது 1% TDS வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ட்ரேடுக்கு வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? 30% டேக்ஸ் அப்படின்றது இது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வெளில போய்க்குதா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை வந்து சொல்லுங்கள். அப்புறம் ஆஃப்ஷோர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து அட்வான்டேஜாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இது அதுக்கப்புறம் லா புதுசாக வந்து எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்றது. இந்த 4 கொஷினுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நம்மளுடைய மக்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பட் இதுதான் என்னுடைய ஒரு ஆன்சராக இருந்தாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்களை வந்து சொல்வேன். அதாவது 30% ரொம்ப 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 அதிகம். தனியாக இதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லா செட் ஆஃப்க்கான ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டும் வரணும். இந்த 1% TDS அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இல்லாமல் மேபி பர்டிகுலர் சில விஷயங்களுக்கு மட்டும் வச்சுருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லாத்துக்கும் அது இம்ப்ளிமெண்ட் இல்லாமல் இருக்கணும். அதுதான் என்னோடய மெயினாக ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இங்கேயே வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ அதுதான் வந்து அவங்க பார்க்கணும். இது என்னோடய ஒரு ஓன் ஒப்பீனியன், நான் என்னோடய சைட்லேருந்து நான் வந்து சொல்கிறது. ஸோ அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரண்டாக இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% டேக்ஸ் ஃப்ளாட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய அந்த பேங்க்கில் வர்றதுலேயும் அமௌண்ட்டு அது எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி 30% டேக்ஸ் அப்படின்றது நீங்கள் கட்டாயமாக வந்து கட்டணும். இது வரைக்கும் நமக்கு நோ லாஸ் செட் ஆஃப், அதாவது நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இதில் அப்படின்னா அது வந்து ஆட் ஆகாது. நீங்கள் திரும்ப அது அந்த அமௌண்ட்டை கெயின் பண்ணி எடுத்தாலும் அந்த கெயினுக்கு நீங்கள் கட்டி தான் ஆகணும் டேக்ஸ்.
புரியுதுங்களா? ஸோ அது கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி தான் இருக்கும். இது போக 1% TDS வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கிள் டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது, புழக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபீட்பேக்காக கேட்குற மாதிரி இல்லை, CBDT ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்ட்ரிக்டான ஒரு மானிட்டரிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நியூ லா எடுத்துகிட்டு வரதுக்கும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வரதுக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அது வந்து ஃபீட்பேக்காக அவங்க கேட்குற மாதிரி இவங்க நம்பலையாம். ஸோ அந்த மாதிரி அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு தெரிலங்க எந்த மாதிரி இது வந்து போக போகுதுன்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்க கொஞ்சம் சேஃபாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீட்பேக்லாம் கேட்டு இதை வந்து எல்லாருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பீப்புள்ஸ் எல்லாருமே திரும்ப இங்கே தான் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கஷன் வந்து நடக்கும். அந்த டிஸ்கஷனில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து இந்த சைபர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 254வது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயிலான விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம வந்து இங்கே சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சில வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நடக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ ரெகுலேட் பண்ணால் தான் இதெல்லாம் நம்மளால் வந்து குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளானுக்கு வந்து வராங்க. ஸோ அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ FEMAன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆக்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த FEMAக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்துட்டு ஒரு டிஜிட்டல் அசட்டாக வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பேசியிருக்காங்களாம். சரிங்களா? இது போக கிராஸ் பார்டரில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அதிகமான வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸை நம்ம வந்து இங்கே பேச வேண்டாம். ஸோ வேணும்னா நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டாக ரெடி பண்ணி நம்மளுடைய இதில் கூட போடுறேன், ட்விட்டர்லையும் போடுறேன், அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம்லையும் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே போய் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசனாக நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கிரிப்டோ பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கும். அதாவது இதில் சம்மந்தமே இல்லாதவங்களாம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு இதில் போடுறேன்னு சொல்லிட்டு அதை தப்பாக சொல்கிறதும் சரி, இந்த மாதிரி நிறைய கேசஸ் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இது மூலிமா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் 4ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க பட்டியலிட்டதில் பார்த்தீங்கன்னா இந்த 2019-24 மட்டுமே எவ்வளோ போயிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக 85% பார்த்தீங்கன்னா இதை பற்றி மட்டும்தான் அதிகமாக வந்து வந்திருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு கம்மியான பேர், நமக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து பேன் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்றதை நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து ஒரு டிஜிட்டல் அசட்டாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர் FEMA கீழே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எக்ஸ்சேஞ்ச் அண்டர் AML KYC FA TF ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் லீகல் டெஃபினிஷன் ஃபார் டேக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிளியர் டேக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து எடுத்துகிட்டு வரணும். இது வந்து இன்னும் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருப்பாங்க, ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் வராங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராப்பரான லைசன்ஸ் ரெகுலேஷன் வந்து இருக்கணும் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. இது வந்து 5வது பாயிண்ட்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 6வது பாயிண்ட் நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தேவை கிடையாது. பட் அதுதான் இந்த இது INR லிங்க்டு ஸ்டேபிள் காயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ரொம்ப இந்த வேர்டாக இருக்கனால தான் நான் வந்துட்டு கட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல், அதாவது கிரிப்டோ வந்து லீகல் டெண்டராக வந்து வர சான்ஸ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. பட் டிஜிட்டல் அசட்டாக வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண டைரக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான விஷயங்களை தான் வந்து அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெகுலேஷன் அப்படின்றது வந்து வரும். அந்த ரெகுலேஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு பீப்புள்ஸ் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒத்துழைக்கிறத வச்சு அவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இதெல்லாம் நம்ம டெலகிராமில் வேணால் தனியாக அப்டேட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.